ஆப்பிரிக்க கண்டத்துடைய வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் லிபியா. இப்போ லிபியாவோட எல்லைங்கிறது பெரும்பாலும் சஹாரா பாலைவனமால தான் ஆயிருக்கு. லிபியாவோட மழைப்பொழிவு எடுத்து பார்த்தோம்னா சராசரியாவே 100 மில்லிமீட்டர் தான் இருக்கு. இது ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறதுனால தான் ஆதி காலத்துல இருந்தே லிபியா நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து தண்ணி ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டே இருந்திருக்கு. 1957 வாக்குல தான் லிபியாவுடைய நிலப்பகுதி கீழே ரொம்ப அதிகமான எண்ணெய் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அந்த எண்ணெய் எல்லாத்தையும் வெளியே எடுத்து அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விற்க ஆரம்பிச்ச அடுத்த சில வருடங்கள்லயே லிபியா பொருளாதார ரீதியா ரொம்ப முக்கியமான ஒரு நாடா ஆகுது. அப்போ மக்களுடைய தண்ணீர் தேவை மாதிரியான ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் லிபியாவோட ரொம்ப முக்கியமான சம்பவம் நடக்குது. என்னன்னா 1969ல முஅம்மர் கடாஃபி லிபியாவோட தலைவர் ஆகிறார். லிபியாவை உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியா மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை செய்யறாரு. அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களையுமே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அதுக்கான விஷயங்களையும் பண்றாரு. இந்த எண்ணெய் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்கல்ல. அப்படி பண்ணப்பதான் இந்த மாதிரி ஃபாசில் வாட்டர் ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஃபாசில் வாட்டர் அப்படிங்கிறது வந்து நிலத்தடி நீரையும் தாண்டி கீழே அதிகமான ஆழத்துக்குள்ள ட்ராப் ஆயிருக்கக்கூடிய தண்ணி தான் ஃபாசில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லிபியாவோட தென்கிழக்கு திசையில இருக்கு. ஆனா மக்கள் வாழ்றது வடக்கு பகுதியில தானே. அப்போ இங்க இருந்து நீங்க தண்ணியை வடக்கு பக்கம் வாழக்கூடிய மக்களுக்கு கொண்டு போகணும்னா பலாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு பைப் லைன் போடணும். அது பைப் லைனை போட ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 5 கட்டமா phase 1 phase 2 phase 3 phase 4 phase 5 இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி அந்த வேலைகளை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, எல்லாம் கரெக்டா நடந்துடும், மக்கள் தண்ணி போய் சேர்ந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் லிபியாவில் உள்நாட்டு போர் அதிகமாக ஆரம்பிக்குது. மக்கள், அதாவது அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களே வந்து கிளந்தெழுக ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு கடாஃபி வேணாம், வேற யாராவது தான் வேணும், கடாஃபி சரியா ரூல் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துறாங்க. 2 சைடுல பிரச்சனை ஆகுது. இந்த மாதிரி நிறைய உள்நாட்டு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதோட உச்சகட்டமா 2011ல கடாஃபி அந்த நாட்டுக்குள்ளேயே கொல்லப்படுறாரு. இப்போ கடாஃபி இறந்து போனதுக்கு அப்புறமா சரியா சொல்லணும்னா இந்த மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகள் ஆரம்பிச்ச சமயத்திலேயே இந்த phase 3 and 4 கான வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல அது முற்றிலுமா நிறுத்தப்படுது. இதோட உச்சகட்டமா இன்னொரு சோகமான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா இப்போ கான்கிரீட் பைப்லைன்ஸ் தான் போடுறாங்க. அப்ப அந்த கான்கிரீட் பைப்லாம் ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணணும்ல, அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பிளான்ட் மேலேயே நாட்டோ படைகள் பாம்பு போட்டு அந்த பிளான்ட்டே தகர்த்திருக்காங்க. இன்னொரு பக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா லிபியா உலகத்தோட மிகப்பெரிய சக்தியா மாறிட்டு இருந்துச்சு. கடாஃபி இந்த மேற்கு உலக நாடுகளுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சக்தியா மாறிட்டு இருந்தாரு. இப்ப இவரை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லனா இவரை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே இந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. எது உண்மை நமக்கு தெரியாது. ஆனா 2011ல கடாஃபி இறந்ததுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் லிபியா நாட்டில் அந்த சூழல் சரியா மாறவே இல்லை. இப்போ வரைக்குமே அந்த நாட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கக்கூடிய நாட்டில் மக்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல தான் லிபியாவோட ரொம்ப முக்கியமான சம்பவம் நடக்குது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.